மை வி3 உறவினர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வேலை செய்கிறது எப்படி கஷ்டம் இல்லாமல் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. கஷ்டம் இல்லாத எதுவும் சம்பளம் இல்லை. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? 10 நம்பர் 12 நம்பர் வரும். ஒரு நம்பர் விட்டால் மறுபடியும் போயிடும். மறுபடியும் அது வந்து நம்ம மறுபடியும் கேட்சப் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களான்னு அடிக்கடி வீடியோ நம்ம பார்க்குறோமா இல்லையான்னு அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ வரும். நிறைய பிரச்சனை அதில் இருக்குது. வேலை கஷ்டம் இல்லாமல் யாருமே சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டால் தான் காசு தெரியுமா? இதுலேயும் நிறைய கஷ்டம் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரிலாம் சொன்னவங்க வந்து அந்த மை வி3 வேலை செய்கிறவங்ககிட்ட போய் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் அதில் இருக்குதுன்னு. சும்மாவே கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணுங்கிறீங்க. கஷ்டம் இல்லாமலே இல்லை, இதுவும் நிறைய கஷ்டம்தான். நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு லேப்டாப் வச்சு பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு அதுவாக லேப்டாப்னா ஒரு மிஸ்டேக் வந்து அந்த மிஸ்டேக் மறுபடியும் அடிச்சிடுவீங்க. இது அப்படி இல்லை, திருப்பி மறுபடியும் 12 நம்பர் நாங்கள் அடித்து மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்து மறுபடியும் நம்பர் 12 நம்பர் அடித்து அப்புறம் வந்து அந்த 5 ரூபா 8 ரூபா 20 ரூபா அப்படி வரும் சம்பளம். இது வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். சும்மா எல்லாமே சும்மா யாருக்கும் எந்த காசும் வராது. இதுவும் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். பார்த்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வேலை செய்கிறவங்ககிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், அதனோட கஷ்டம் என்னென்னு தெரியும். தப்பாக அடித்தா 3.5 மணி நேரம் பார்க்கணும். பார்த்தா தான் வரும். சும்மா சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும். கண் கை எல்லாம் வச்சு தான் வேலை செய்கிறோம். சும்மா எப்படி ஒரே கேட்சப்பில் இந்த 450 ரூபாய்ன்னு கொடுக்குறாரு. அவர் கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம்னா 450 ரூபாய் அவரே போட்டு விட்றாரு. கம்பெனிக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வேலையாகலையா, அங்கே பிரச்சனைனா எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாரு. ஒரே நாளையில் 450 ரூபானா 450 ரூபா, 5 ரூபானா 5 ரூபா கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி அதுலெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் வேலை வந்து டெய்லி வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் காசு. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை இல்லை, எல்லா நாளும் வேலை செஞ்சால் தான் அந்த 12 ரூபா 13 ரூபா நாங்களும் பார்க்குறோம். சும்மா கஷ்டம் இல்லைன்னு எப்படி தான் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு வேலையில் முதல்ல போய் பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த வேலை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். சும்மா நீங்கள் சொல்லும்போது எல்லாம் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் 5 லட்ச ரூபா கொண்டு டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனியில் அது பையன் தரேன் இது பையன் தரேன், இது மாதிரி 5 லட்சம் வந்து 15 லட்சம் ஆக்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவன் ஒரே மாதத்தில் அந்த கம்பெனியே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலலாம் விட்டுட்டு இப்போ நம்ம எம்டி நான் உங்களுக்கு எதுக்கு துணிஞ்சு நிற்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து அவர் நிற்கிறாரு. எல்லாருமே எங்கள் மக்களாக ஒன்று வந்து நிற்கிறாரு. ஏன் அவரை போய் இப்படி தொந்தரவுன்றீங்க? எங்களுக்கு சம்பளத்து வருமானத்தை பற்றி எல்லாத்தையும் பல லட்சம் குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறீங்க. இந்த மாதிரி கஷ்டமே வேண்டாம். அவர் நல்லபடியாக விடுவிக்கிங்க, நல்லபடியாக வருவார். இது வந்து ஜூலை 9 இன்றைக்கி அவருக்கு பெயில் கிடைக்குன்னு இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் எல்லாருமே இறைவனிடம் வேண்டி அவர் கண்டிப்பாக பெயில் கிடைக்கணும். We support my V3.